மக்களே வணக்கம். ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பொண்ணான கையை பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் என்னோட வீடியோவை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பிடிச்சா ஏற்றுக்குங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, உங்களோட இஷ்டம். ஸோ அது மொத்தத்தில் வீடியோவை பாருங்கள் டைம் இருந்தால். என்ன பார்க்க போகிறோன்னா ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வந்துட்டு ஏகப்பட்ட குறைச்சல் தான் இன்னமும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்துட்டு இன்னமும் பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. இன்னும் பிரச்சனை தீரலை. என்னையா நேற்று வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ வாங்க எல்லாரும் வாங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஏடிஎம்கே வந்து கூப்பிட்டாரு. ஸோ பொருளாதார எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு டெட் பாடி கேஸ், அவர் ஒரு வேஸ்ட் பீஸ். எதுக்கு தான் அவர் வந்து உட்காந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இந்த பக்கம் வேலுமணி சண்முகம் அவங்க டீம் சேர்ந்துன்னு பொலிமை நடக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு எடப்பாடியும் அவங்க டீம் சேர்ந்து பொலிமை நடக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது தெரியுமா? அவர் உயிரோட இருந்தாருன்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாரையுமே வந்து இந்த சாட்டை எடுத்து அடின்னு அடிப்பார். என்னடா ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுவார். சொன்னாலும் வந்துட்டு இவர் சண்முகம் என்ன சொல்கிறாரு? சண்முகம் தொடர் தோல்வி, ஒரு தோல்வியா 2 தோல்வியா 4-5 தோல்வி கண்டுடுச்சு ஏடிஎம்கே. ஸோ இவரோட தலைமையில் வேஸ்ட்டு, இவரோட தலைமையில் வேஸ்ட்டு. ஸோ தலைமையை மாற்றோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் ஒருத்தர் மட்டும் சொன்னார், எல்லாருமே அவர் வந்து வெளியே தூக்கி போட்டுட்ருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக வந்து அவரே வெளில போயிடுவார் அப்படின்னு. அதான் உண்மை. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு எடப்பாடி தூக்கி வெளில போடிங்க, தைரியமாக சேர்ந்து எல்லா எம்எல்ஏக்கள் சேர்ந்து எடப்பாடி தூக்கி வெளில போட்டுட்டு நீங்கள் எல்லாமே குழுவாக பேசி ஒரு 2-3 பேர் நிற்க வச்சு எப்போது போல் நீங்கள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ ஓட்டு போடுங்க. உங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டுக்குங்க. போட்டு இவர் தான் வந்துட்டு பொருளாளர் நீங்களே நியமிச்சுங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்து துளுத்து வெளியில் வரும். இப்போ இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போது ஏந்து நிற்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஏன்னா டிவிகே தலைவர் உங்களுக்கு விடமாட்டார். சொன்னாலும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அந்த பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கே புகஞ்சிட்டு இருக்கு. எப்படான்னு காத்துட்ருக்காங்க. ஏடிஎம்கே அழிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து அதுலேருந்து இந்த செம்மலைன்னு ஒருத்தர் வந்துட்டு சீனியரிட்டி அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வெளில வந்துட்டார். உள்ள நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல, தயவு செஞ்சு ரொம்ப கடுப்பாக இருக்கு சொல்லிட்டு சீனியரிட்டி பிரகாரம் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவர் செம்மலை வந்துட்டு வெளில வந்துட்டார். எனக்கு பல வாய்ப்புகள் தடுக்கப்பட்டு நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஏடிஎம்கே வெளில போனால் என்ன யூஸ்? அந்த ஏடிஎம்கே இருந்தா இல்லைன்னா என்ன? ஸோ அதில் இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருமே இன்னும் போயிட்டு தொகுதி பக்கம் போயிட்டு வேலையே பார்க்கல. இப்போ தான் வந்துட்டு இவர் விஜயை வந்து டெல்லி போகிறோன்னு சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு அமைச்சர்கள் பதவி. இதில் கண்டிப்பாக ஏடிஎம்கே வந்துட்டு டிவிகே சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சர் பதவி இருக்குது, இல்லாமலாம் இருக்குது. அது வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ பதவி கொடுத்த பிறகு தான் பிளாஸ்டே இருக்குது, பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே வந்துட்டு இந்த பக்கம் எடப்பாடி பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே டம்மி பீஸ். இந்த பக்கம் சிவி சண்முகம் வேலுமணி பக்கம் இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா அவங்களும் சப்போர்ட் இருக்குது. ஆளுங்கட்சி சப்போர்ட் கொடுக்குறாரு விஜய் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா போயிட்டு நேரடியாக வீட்டில் போயிட்டு அவங்க சிவி சண்முகம் வீட்டில் போயிட்டு பார்த்து பேசிட்டு எல்லாமே வந்தாச்சு. ஸோ எடப்பாடி இன்னமும் வந்துட்டு பிரச்சனையை பெருசாக்கிட்டு போகிறாருக்காண்டி முடிக்கல. இவங்க என்ன சொல்கிறாங்க? செயற்குழு கூட்டம் கூட்டுங்க, நாங்கள் வரோம், உட்காந்து எல்லாரும் பேசுவோம், நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு நாங்கள் எல்லாம் ஓகே, தலை வணங்கி ஏற்றுக்கிறோம் சொல்லிட்டு சிவி சண்முகம் ஓகேன்றார். ஏன்னா இப்போ அவங்க டீம் வந்துட்டு டிவிகே பக்கமாக ஒன்றும் இல்லை, போய் அங்கீகாரம் பெறலை. ஏடிஎம்கே பக்கமும் இருந்த சீட் எல்லாம் கிழிச்சிட்டார் எடப்பாடி. அதாவது இன்னும் அடிப்படை உரிமையில் மட்டும்தான் இன்னும் அவர் கை வைக்க மாட்டார் இவங்க எல்லாருமே. மற்றபடி மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்கியாச்சு. அவங்கள வந்து பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. எம்எல்ஏ நாங்கள் இன்னும் கேஸ் போட்டோம்னா அவங்க எம்எல்ஏ பதவியும் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பயம் கலந்த கலக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் டிவிகே வந்து அங்கீகாரம் கொடுக்கல. சரி எங்ககிட்ட வந்துடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். டிவிகே வந்துட்டு அக்செப்ட் பண்ணல. அண்ணன் வந்துட்டு சிஎம் வந்துட்டு டிவி கட்சியில் வந்துட்டு சேர்த்துக்கல. இன்னும் அவங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சட்டசபையில் 147 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 108லிருந்து 147 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது விஜயநாக்கு. ஸோ ஃபுல் மெஜாரிட்டியில் அண்ணா இருக்கார். பட் இருந்தாலும் இவங்க வந்துட்டு தொங்கிட்டு இருக்காங்க கயிறில். இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க எடப்பாடி. பட் இருந்தாலும் இருந்து என்ன பிரயோஜனம்?
இவங்க கிட்ட வரணும், இல்லை இவங்க கிட்ட வரணும், இல்லை இவங்க அவங்க கிட்ட போகணும், டிவிக்கு கிட்ட போகணும். எதுவுமே இல்லாமல் நடுத்தரத்தில் நின்று ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி தான். இருக்கிற எம்எல்ஏக்கள் அனுசரித்து போக தெரியல. ஒரு லீடர், ஒரு கட்சியோட லீடர்னா ஒரு பொருளாளர் அப்படி இருக்க, அவர் தலைவர் கூட கிடையாது, ஒரு லீடர் கூட கிடையாது, ஒரு 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 பொறுப்பு அவ்வளோதான். பொருளாளர் அப்படிதான் பொறுப்பு. லீடர்னா யாரும் மறைஞ்ச எம்ஜிஆர் மட்டும்தான் லீடர். அந்த கட்சினாவோ பெருசாக அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பொருளாளர் வந்தாங்க ஜெயலலிதா, அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓபிஎஸ் டேக்கப் பண்ணார், அவர் தனியாக போயிட்டார். சசிகலா டேக்கப் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு சசிகலாவும் கை காட்டப்பட்டதான் எடப்பாடி. இவர் ஒரு டம்மி பீஸு. இது பொருளாளராகவும் இல்லை, டம்மி பீஸாகவும் இல்லை, அதோட கேவலமாக இல்லை தெரியுது. வேட்டி தூக்கி தொப்பையில் கட்டின்னு சும்மாவே தெரிஞ்சு கிடக்குறாரு. சட்டையை மடிச்சு விட்டுக்கணும், முக்கால் சட்டையை மடிச்சு விட்டுன்னு தெரிஞ்சுக்கிடு. ஸோ இருக்கிறது கொஞ்சம் காலம் எல்லாரையும் அனுசரித்து ஸோ ஒரு டீமை ஒரு ஃபார்ம் பண்ணி நின்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு சும்மா சீனை போட்டு நானே போய் நிற்கிறேன், நீயே போய் நின்றுப்போ. அதான் இவங்க இருக்கிற சீனியர் எல்லாம் பிரிஞ்சு ஓடி வந்துட்டாங்க. ஸோ அந்த சிக்கல் இன்னும் இடியாப்பு சிக்கலாக தான் போயிட்டுருக்கு ஏடிஎம்கேல. ஸோ அவர் சண்முகம் சொன்ன மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசி செயற்குழு கூட்டுறதுக்கு அந்த ஆளுக்கு வலிக்குது. அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எடப்பாடி ஈகோ கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஈகோவில் தான் ஏடிஎம்கே கட்சி அழிய போது, தரமட்டமாயிட்டு இருக்கு. போகிற போக்க பார்த்தா தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இருக்கணும்னா இவங்க ஒற்றுமையாக இருந்தால் தான் ஏடிஎம்கே இருக்கும். இப்போ சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் ஒற்றுமையாக சேருங்க, அப்போ தான் நம்ம ஏடிஎம் கட்சி பலம் பெறும், அப்போ தான் ஜெயிக்க முடியும், தோல்வியிலேருந்து மீண்டு வரணும். தோல்வி பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க, அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ வெற்றி தோல்வின்றது சகஜம். பட் அந்த அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏன் தோல்வி ஆச்சு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பேசுங்க, அப்படின்ட்டு செயற்குழு கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு தான் அவங்க தலைப்படாக அடிச்சுக்கிறாங்க. நல்லதான் சொல்கிறாங்க சிவி சண்முகமும் வேலுமணி. மேபி அவங்க மேலே எல்லாருமே அமலாக்கத்துறை கேஸ் இருக்குன்ற பரவலாக போயிட்டுருக்கு, ஊழல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தலைமை செயலகமே ஊழல் பண்ணும்போது சிஎம்ஏ ஜெயிலில் போயிட்டு வரும்போது, முன்னாள் ஜெயலலிதா சிஎம்ஏ இருக்கும்போது ஜெயிலுக்கு போயிட்டு தானே வந்தாங்க ஊழல் வழக்கில், சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களே ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதெல்லாம் சுருட்டி வாயில போட்டு ஹவுன்னு போட்டு போயிட்டேன்ட்டாங்க. இப்போது புதிய ஆட்சி வரும்போது பிரச்சனைகள் வெடிக்கும் போது நீ என்ன பேசுன, நான் என்ன பேசுனேன், தாவேக்க கடைசி வரைக்கும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்ற பேச்சு கூட வெளில வந்துருச்சு. ஆனால் அவர் தாவேக்க ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு கில்லுக்குறையோட நினைக்கல, தூக்கி போட்டார், வெளியே போட்டார், ரிஜெக்ட். அதாவது ஒருத்தவங்க சப்போர்ட் கேட்டு வரான்னு வச்சுங்களேன், அவனை அக்செப்ட் பண்ணுற மாதிரி என்ன வேணாலும் பேசி அக்செப்ட் பண்ணலாம். பாரு, ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு நகையோ ஒரு மொபைலோ ஒரு காரோ இல்லை வீடோ ஏதோ வாங்க போகிறோன்னா, கஸ்டமர் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அவங்களை வாங்கி வைக்கிறது தான் கஸ்டமர் ஐ மீன் அந்த சேல்ஸ்மேனோட வேலை. கஸ்டமர் மிஸ் ஆகி வேறு கடைக்கு போக கூட நம்ம கிட்ட தான் பொருள் வாங்கணும். அந்த மாதிரி சில கடையில் பேசுவாங்க. அது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட வேலை. அந்த பொருளை அப்படி தூக்கி வச்சு பேசி கவர் பண்ணி விற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டிவிக்கே உள்ளே வருது சப்போர்ட் கேட்டு, கூட்டணிக்கு வாங்க பார்ப்போம், டிஎம்கே அவுட் பண்ணிட்டு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு வராங்க. கூப்பிட்டு வச்சு பேசி கவர் பண்ணி ஸோ எனக்கு என்ன பதிவு உனக்கு என்ன பதிவுன்னு பேசி முடிவு பண்ணால் தான் நல்ல விஷயம். ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர் பேசுறது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியே பேசினேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ஆஃபீஸ் போகும்போது, எந்த பொருளை வாங்க போகும்போது ரேண்டமாக பேசியிருந்தேன், கஸ்டமர் வெறுப்பாய் வெளில போயிடும், வேறு கடைக்கு போய் வாங்குவான். ஸோ அதே பொருள் கஸ்டமர் நான் வேடிக்கை பார்க்கறதுக்கு கடைக்கு போகிறாங்க. ஸோ ஒரு சில பேர் சும்மா வேடிக்கை பார்க்க போவோம், மற்றவங்க எல்லாமே வாங்குறதுக்காக தான் அந்த ஷோரூமுக்கே போவாங்க. காராகட்டும், வீடாகட்டும், பொருளாகட்டும், டிவி ஆகட்டும், எதுவும் எக்ஸாக்டாக. ஸோ அந்த மாதிரி கட்சி ஜெயிக்கணும், நம்ம எம்எல்ஏ ஆகணும், சிஎம் ஆகணும் அப்படின்ற பட்சத்தான் கட்சிக்கு எல்லாமே வராங்க, கொடி பிடிச்சிட்டு வராங்க. அப்படி வரும்போது கூப்பிட்டு வச்சு பேசுறது நல்ல விஷயம். ஸோ அதையும் நீ ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சிவி சண்முகம் சொல்கிறார். பட் இவங்க உட்கட்சி பூசல் எல்லாமே ஒவ்வொன்றா வெடிக்கும் போது அவங்களோட பர்சனல் எல்லாம் வெளில வருதா, ஏடிஎம்கே இப்போதைக்கு தூளாக போய் கிடக்கு. அது என்னைக்கு ஒட்டுவாங்கன்றது தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஒட்டினா நல்ல விஷயம், ஒட்டலைன்னா அப்படி பிரிஞ்சு கிடக்க வேண்டியதுதான். இந்த டீம் டிவியோடு சேர்ந்துருவாங்க, சிவி சண்முகம் வேலுமணி டீம். ஏடிஎம்கே அப்படியே டம்மி பீஸாக கிடக்க வேண்டியது தான். பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது டிஎம்கே இருக்கிறதுலையே நம்பர் 1 ஒஸ்ட்டு ஸ்டாலின். அவர் தான் தோத்துட்டார்ல, ஒரு ஓரமாக போய் உட்கார வேண்டியது. இப்போ நானே பேசுகிறேன், கண்டினியூ வீடியோ எடுக்கும்போது பேசினா தொண்டெல்லாம் வலிக்கும். எல்லாருமே கண்டினியூ பேசினா தொண்டை வலிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருந்தாத சீமா மரமலை நகர நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு எப்போதும் போல டிவிக்கு கழுவ ஊற்ற ஆரம்பிச்சாச்சு, விஜயை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சாச்சு, கத்தி தொண்டை
ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா, ஏன் இன்னும் நீ திருந்தவே இல்லையா, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல, நீ உனக்கு கேவலமா இல்லை வந்து பப்ளிக்காக பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி கழுவி ஊத்துறாங்க. நான் பிரபாகரன் புலட, ஆமாம் அவங்க தான் அம்மா தான் ஒரு பிறந்தாரு. சும்மா வந்துட்டு விடுத புலிகள் கிளிகள் பண்ணிடுவோம். அவனே போனா இருந்தால் சேர்த்து போட்டு போடா. அந்த நினைவாந்தல் நிகழ்ச்சி ஏதோ மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் போராளி, அவர் இலங்கையில் போராடினார், அவரோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது. இன்னமும் வந்து உட்காந்து நான் வந்துட்டு விடுதலை புலிகள் பிரபாகரன் புலடா, இவன் பேரண்டா அவன் பேரண்டா இதே தான் இருந்தாலும் சொல்லி காலத்தை ஓட்டனா கட்டி ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை. 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லை. டீ குடி கூட 20 ரூபாய்க்கு கூட லாய்க்கில் இருந்தால். ஸோ பணம் எங்கே தான் வச்சிருக்கான்னு தெரியல, ஜாலியாக இருக்கான் இருந்தாலும், வாழ்றான் இருந்தாலும். ஒரு எம்எல்ஏ நீ கூட ஜெயிக்கல, சீமான்ற ஒரு ஆள் கூட ஜெயிக்கல, அந்த கட்சி எம்எல்ஏ கூட கட்சி தலைவர் கூட ஜெயிக்கல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎம்கே தலைவர் ஸ்டாலின், டிஎம்கே தோத்தா கூட பரவாயில்ல, எதிர்கட்சியாக வந்துட்டான். அட்லீஸ்ட் தலைவரே தோக்கும் போது எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம், எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம், இது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம். அவர் சொல்லுறல, ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆக இது எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம் தெரியுமா ஸ்டாலின்? போன எலெக்ஷனில் நான் அவருக்கு ஓட்டு போட்டேன். எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், அரசியலில் பலந்தின்னு கொட்டை போட்ட ஆள், எவ்வளோ டெக்னாலஜி மிஸ் பண்ணுறீங்க. உங்கள் கூட இருக்கிற ஆட்கள் வந்து நல்லவங்க இல்லை. ஜெயலலிதா எப்படி நல்ல ஆட்களை வச்சுக்கலையோ அந்த மாதிரி உங்கள் கூட ஆட்கள் இருக்கிற ஆட்களே நல்ல ஆட்களே இல்லை, இன்னும் புரிஞ்சுக்கல. விஜயண்ணா கூட இருக்கிற ஆட்களே நல்ல ஆட்கள், அவர் ஜெயிக்குன்றதுல தான் வந்து மும்முரமாக இருந்தாங்களே கண்டி, அவரோட வெற்றிலையும் சரி தோல்விலையும் சரி சோகத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி எல்லாருமே கூட இருந்தாங்க. வயசு வித்தியாசம் எல்லாம் புஷியானதெல்லாம் கூட இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவர் ஜெயிச்சார். ஏடிஎம்கிலேருந்து பிரிஞ்சு வந்த செங்கோட்டையன் அவ்வளோ நன்றி விசுவாசமான ஆள், எம்ஜிஆரோட ஆள். எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாரும் விசுவாசமான ஆள். அவங்க ஆட்சி பண்ணாங்க பண்ணலை, கொள்ளை அடித்தாங்க அடிக்கலை, பட் அவங்களுக்குன்னு ஒரு ஆள், ஒரு முகம் இருக்குதுல்ல, அந்த முகத்தோட ஆள் தான் வந்து செங்கோட்டையன். அவர் வந்து டிவிக்கில் உண்மையாக இருந்தார். அதை விஜயனை கண்டுபிடிச்சி இன்னைக்கு பதவி கொடுத்துருக்காரு, அவர் ஜெயிச்சிருக்காரு, அவர் எம்எல்ஏ இருக்கார். அவங்க ஊர் மக்களுக்கு செங்கோட்டையன் அவர் தொகுதியில் அவர் நல்லவனாக இருந்திருக்காரு. ஸோ அவர் விசுவாசி, அந்த மக்களுக்கு விசுவாசி இருக்கிறத மறுபடியும் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அமைச்சர் அந்த மாதிரி ஸ்டாலினை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாமே யாருமே விசுவாசியான ஆட்கள் இல்லை. அவர் இன்னமும் புரிஞ்சுக்கல ஸ்டாலின். ஸ்டாலினாவோ நல்லவர் தான், மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் இருந்தார் ஸ்டாலின். நான் சொல்றதுனாவும் ஸ்டாலினாவோ நல்லவர் தான், அவர் கூட இருக்கிற ஆட்கள் யாருமே ஒரு விசுவாசியான ஆட்கள் இல்லை. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிய கண்ணன் இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி யாருமே இல்லை. போர் வரும்போது தேர் ஓட்டியும் கரெக்டாக இருக்கும், கூட இருக்கிற ஆட்களும் கரெக்டாக இருந்தால் தான் போரில் ஜெயிக்க முடியும். ஒரு துரோகி இருந்தாலும் அந்த போர் தோற்றுரும். ஏடிஎம்கேலையும் அதே மாதிரி தான், ஒரு நம்பிக்கையான ஆள் யாருமே இல்லை. நம்பிக்கையான ஆள் எல்லாத்துக்கும் வெளியேறியப்பட்டார்கள். அதனால தான் தோத்துருச்சு ஏடிஎம்கே. டிஎம்கே தோக்க காரணமே அதான், ஸ்டாலின் தோக்க காரணமே நம்பிக்கை துரோகிகள் தான், அவர் கூட இருக்கிற நம்பிக்கை துரோகிகள் தான். நல்லவனை என்றைக்குமே கூட கூட்டணியில் வச்சுக்கணும், அவர் வச்சுக்கல, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மீதி எல்லாமே ஊழல்வாதிங்க, சும்மாவே டம்மி பீஸ், சும்மா பேச்சுக்கு தான், மேடையில் தான் பேசி நடப்பானுங்க. மற்ற கட்சி தாக்கி பேசி பேசியே ஏளனமாக போச்சு. ஸோ அதனால தான் வந்து விஜய் சொன்ன மாதிரி தன்னந்தனி ஆள் என்னை ஏளனமாக பாரு அப்படின்ற மாதிரி கரெக்டாக அவர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி அடிச்சு தூக்கி உங்கள் எல்லாருமே காலி பண்ணிட்டார். இன்னமும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பண்ணுறீங்க, குழந்தைங்க கிட்ட ஓட்டு கேட்குறீங்க, இது கேட்குறீங்க அது கேட்குறீங்க, நீங்கள் வந்துட்டு மீடியாவிலேயே பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க. அப்கோர்ஸ் இருக்கலாம். ஏன் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடலையா சார்? ஸ்டாலின் வீடியோ போடலையா? யூடியூப் திறந்தாலே உங்கள் வீடியோ தான். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எங்கே தொடர்ந்தீங்க? தோத்துட்டீங்க. அவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. யார் அப்பா விட்டு காசு? யூடியூப்பில் விளம்பரம் வரணும் சும்மாவா? அவ்வளோ காசு, அவ்வளோ பேர் பார்க்குறான். டிவியில் விளம்பரம் பார்க்குறோம் இல்லையா, யூடியூப்பில் விளம்பரம், அதுவும் ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு விளம்பரம் கொடுத்துங்க, அதுக்கு தனியாக காசு. அது எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கோடி ரூபாய் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கலாம், அது மக்கள் தொண்டுக்காக மக்களுக்காக பண்ணிருந்தீங்கன்னா மக்கள் சிந்திச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க. ஸோ மக்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணணும். 5000 ரூபா போட்டால் மட்டும் போதாது, ஓட்டுக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் புரிஞ்சிட்டாங்க, நீங்கள் போட்ட காசு வேஸ்ட்டு, வாங்கி தின்ட்டு போயிட்டாங்க மக்கள். உங்களை யார் முன்கூட்டியே போட சொன்னால் வேஸ்ட்டு, அப்படி போட்டால் ஜெயிப்பீங்கன்னு நினச்சிங்க, ஆனால் ஜெயிக்கல. நாங்கள் வாங்கிக்குவோம், ஆனால் டிவிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். பாதி பேர் ஓட்டு போட்டாங்க, அவர் சிஎம் ஆகிட்டாரு, நீங்கள் தண்டமாயிட்டீங்க எதிர்கட்சி. அதுவும் உங்கள் தொகுதியில் உங்களாலே ஜெயிக்க முடியல. தொகுதியை போய் பார்க்கணும் ராசா. சிஎம் வந்தாலும் விஜய் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க தொகுதிக்கு போய் இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும்.
இல்லைன்னா உங்கள் சார்பாக மற்றவங்க போய் வேலை பார்க்கணும், நீங்களும் விசிட் அடிக்கணும். அடித்தாதான் வந்துட்டு விசிட் அடித்து மக்களோட மக்களாக தான் வந்து சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஆட்டில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவுட். இன்க்ளூடிங் நம்ம சிஎமுக்கு, விஜய் சிஎமுக்கு அதே தான். மக்கள் நீங்கள் நேசிக்கிறீங்க, ஓகே. சீட்லேயே உட்காந்து நேசிச்சா வேஸ்ட்டு. கார்லேயே டிஃபெண்டர் கார்லேயே போய் வந்தார் இல்லையா, அப்படியே டிஃபெண்டர் கார்லேயே போக வேண்டியதான் ஸ்டாலின். ஸோ இன்னமும் ஸ்டாலின் திருந்தலை. ஸோ நேற்று நவத்தில் பேச்சு பேசுகிறாங்க கனிமொழி. இதுக்கப்புறம் வந்து நம்ம தோத்துட்டோம், இதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டணியே தேவையில்லை, கூட்டணி பற்றி நம்ம யோசிப்போம். என்னத்தை நீங்கள் யோசிக்க போகிறீங்க? கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் டிஎம்கே ஜெயிச்சதே இல்லையா, ஹிஸ்ட்ரிலே இல்லையா? அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? அதான் சொல்கிறேன், கூட்டணி பற்றி யோசிப்போம். கூட்டணி இல்லாமலே ஜெயிப்போமே. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாய்ப்பேச்சு மட்டும்தான் கனிமொழிக்கு. ஒரு இடத்துல போகிறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க, நீங்கள் ஓட்டு கேட்டு வரையத்தால் வெளில போங்க அப்படின்றாங்க. அது எந்த தொகுதினே தெரியல. ஸோ ஒரு பிரச்சனையை பார்க்க போகிறாங்க, கனிமொழி விரட்டி அடிக்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை நடக்குது, அங்கே போகிறாங்க, கனிமொழி விரட்டி அடிக்கிறாங்க. ஸோ டிஎம்கே ஆட்கள்லாம் யாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும். எப்போ பார்த்தாலும் சீமா மாரி பேச்சு கிடக்கூடாது. 10 விஷயம் பிரயோஜனம், டீ குடிக்க 20 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இருந்தால் அந்த பேச்சு வந்து வேஸ்ட்டு. பேச்சாக தான் இருக்க கண்டி, செயலில் இல்லை. எம்எல்ஏ ஆனால் தானே வர முடியும் செயலில். ஒருத்தவங்க கூட உன்னை நம்ப மாட்டேங்கிறான் சீமா. அந்த மாதிரி தான் கனிமொழி யாரும் நம்பல. ஸோ வந்து கூட்டணி பற்றி பேச வேணாம். இனிமேல் நம்ம தனிச்சு நின்று ஜெயிப்போம். நீங்கள் டிவிக்கேவா தனிச்சு நின்று ஜெயிக்கிறதுக்கு? அவரோட லெவல் வேறங்க. கனிமொழி சிந்திச்சு பாருங்க. நீங்கள் கொட்டை போட்டிருக்கலாம், தின்னு இருக்கலாம், மொப்ப கட்சியில் ஜாலியாக இருக்கலாம், கோடியாக பணத்தை சேர்த்து ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஊழல், பயங்கர ஒரு ஸ்பெக்ட்ரம் ஊழல். நீங்கள் ஒரு 1 லட்சம் கோடி, ராஜா ஒரு 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி ஆட்டை போட்டீங்க, 2G ஸ்பெக்ட்ரம். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய கேஸு. அதெல்லாம் சும்மா வாய் திறந்தா அடிச்சு விட வேண்டியது. சும்மா இது எல்லாமே உங்கள் பருப்புலாம் வேகாது ராசா, டிஎம்கே ராசா. ஸோ அதனால் வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த 5 ஆண்டுக்கு யார் மறுபடியும் அட்டர் ஃப்ளாப். இந்த வாட்டியாவது நீங்கள் டிஎம்கே வந்துட்டு எதிர்கட்சியாக வந்தீங்க, அடுத்த வாட்டிலாம் வர்றது கஷ்டம். இன்னும் இவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணல. டிவிகே தலைவர் வந்து இப்போ தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே பக்காவாக பிளாட்ஃபார்ம் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்பிரஸ் வேகத்தில் தான் வந்து ஆட்சியே போகும். எல்லாம் டமால் டூமில் பிளாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தமிழக அரசியல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இவர் கொண்டு வருவார். வெயிட்டிங் ஃபார் பீப்புள் இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால் வந்துட்டு நல்லாட்சி தொடரும் போது நீங்கள் எல்லாம் பார்த்து காதில் வாயில் புகை வந்து சாவ போகிறீங்க. டிஎம்கே ஆட்சி, டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், டிவிகே ஆட்சியை பார்த்து சாவ போகிறீங்க. ஓ, நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கலாமோ, ஆட்சியை மக்கள் விரும்புகிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு திங்க் பண்ண போகிறீங்க. மக்களுக்காக திங்க் பண்ணி மக்களுக்காக எவன் சேவை செய்யணும் ரெடியாக இருக்கணும், அவன் தான் ஜெயிக்க முடியும், அவன் தான் நிற்க முடியும் ஆட்சியில். ஸோ மக்களுக்காக திங்க் பண்ணாமல் நமக்காக மட்டுமே திங்க் பண்ணி நம்ம டிஃபெண்டரில் போகலாமா, அடுத்து வேறு கார் வாங்கி போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா யோசிக்கிற ஸ்டாலின் ஆகட்டும், இல்லைன்னா எடப்பாடி ஆகட்டும், அப்படியே குப்பையில் தான் போகணும். வாயை திறந்தால் போய் அடிச்சு விட வேண்டியது. இதை பண்ணுறேன் ஆனால் ஒன்றுதும் செய்ய வேண்டியதில்லை. சும்மா போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்க வேண்டியது ஏசி ரூமில், அவ்வளோதான். ஸோ இப்படி இருந்தால் எப்படி? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் நல்லாட்சி தொடரணும்னா நம்ம டிவிகே தலைவர் தான் வேணும். இவங்க ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், அடிச்சின்னு சாகட்டும். அண்ணா உட்காந்து வேடிக்கை பார்க்கட்டும், மக்களை வேடிக்கை பார்க்கட்டும். ஏடிஎம்கே டிஎம்கே அவுட், எதாவது படுத்துங்க போங்க. ஏன்னா இருக்கிற எம்எல்ஏக்கு ஜெயிச்சு எம்எல்ஏ போய் சர்வீஸ் பண்ணுங்க மக்களுக்கு, போங்க. அடுத்த 5 தடவை பார்ப்போம். இல்லைன்னா டிவிக்கே கூட வந்து எல்லாரும் சேர்ந்துக்குங்க. நல்லாட்சி தொடர நம்ம டிவிக்கு ஆட்சி தொடரட்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளோ வேகத்தில் செயல்படுதுன்னு. நல்லாட்சி.